பிரபாகரன் ஐயா, இந்த சூரியகலை, சந்திரகலைய சித்தர் மகன்கள் மாத்தி மாத்தி தவம் செய்வாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் மாத்தி மாத்தி தவம் செய்யறதுனாலயும், இந்த கலைகளை மாத்துறதுனாலயும் இயற்கையை மாத்திட முடியாது. ஏன்னா இந்த சூரியகலை, சந்திரகலைங்கிறது இயற்கையா ஓடுது. இயற்கையை மாற்றினா வாசி யோகத்துல மேல்நிலை அடைய முடியாது. இதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரியும். இதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த சூரியகலை, சந்திரகலையை மாத்தாம விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வாசி யோக பயிற்சி பண்ணாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த சூரியகலை, சந்திரகலையை மாத்துறது ஒன்றும் பெரிய தண்டை வச்சு தான் மாற்றணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து கால் கட்ட வரல மடக்கி பிடிச்சாலே சந்திரகலை, சூரியகலை மாறிடும். புரியுதுங்களா? இது தண்டை வச்சு தான் பண்ணணுன்றது இல்லை. ஒரு விதமா சாய்ந்து உட்காந்தாலும் மாறிடும். இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இது வாசியோகத்துக்கு பயன்படாது. வாசியோகம் அப்படின்னா இயற்கையா வெளியில ஓடக்கூடிய எந்த நாடியோ அது உங்களுக்கு ஓடணும். அப்போ அந்த நாடியை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம வாசியோக பயிற்சி பண்ணணும், மேல் நோக்கி எழுப்பணும். அப்பதான் அந்த நாடி மேல் நோக்கி எழும். இல்லைன்னா எழாது. காற்றை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதிக காற்று இருந்தா வந்து நமக்கு பிரச்சனை தான் வரும். அதே மாதிரி ஒரே இடத்துல காற்று ஓடினாலும் உடம்புல பிரச்சனை தான் வரும். இப்ப சூரியகலையவே நீங்க ஓடிக்கிறீங்க. தண்டத்தை வச்சு சூரியகலை மட்டும் ஓடணும் அப்படின்றதுக்காக தண்டத்தை வச்சு தூக்கிட்டீங்கன்னா, கையை தூக்கிட்டீங்கன்னா சூரியகலை மட்டும் தான் ஓடும். அப்படி ஓடிட்டே இருந்தா சூரியகலையே ஓடிட்டு இருந்தா உடம்பு கெட்டு போயிடுமே, சூடாயிருமே உடம்பு. சந்திரகலையே ஓடிட்டு இருந்தா உடம்பு வந்து ஜில்லுன்னு ஆயிடுமே, அப்பயும் உடல்நிலை கெட்டு போயிடுமே. இதான விதி. அப்போ இயற்கையை மாற்றக்கூடாது. இது அகத்தியமா சொல்றது. இயற்கையை மாற்றாத. இயற்கை பாட்டுக்கு ஓடட்டும். நீ வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணு. வாசியை வச்சு 10ஆம் வாசல்ல ஊது. அப்பதான் வாசி மேலே ஏறும். இயற்கையா இருக்கக்கூடிய கலையை நீங்க மாத்தி உனக்கு ஏற்றபடி நீ மாத்திக்கிட்டனா கண்டிப்பா வாசி சித்தி அடையாது, வாசி சிரசுக்குள்ள ஒடுங்காது. இதுதான் விதி. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதனாலதான் நாங்க ரொம்ப தெளிவா சொல்றோம், பத்மாசனம் போட்டே வாசி யோக பயிற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். பத்மாசனம் போட்டாலே இயற்கையில நாடி மாறும்போது, அந்த இயற்கைக்கு ஏற்ப உங்க நாடியும் மாறும்போது, பத்மாசனம் போடும்போது ஒரே நாடி தான் வரும். நாடி மாறாது உடம்புல. அதே வஜ்ராசனம் போட்டீங்கன்னா நாடி மாறும். அப்ப வஜ்ராசனம் போடும்போது நாடியை நீங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. அதனாலதான் வாசியோக பயிற்சிக்கு மிக முக்கியமான ஆசனம், முதல் பெஸ்ட் ஆசனம் வஜ்ராசனம். அந்த வஜ்ராசனம் போடும்போதும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கட்ட விரல் ரெண்டையும் சேர்ப்பாங்க. அதை கூட சேர்க்கக்கூடாது. ஃப்ரீயா விட்டுறணும். 2 காலம் ஃப்ரீயா விட்டுறணும். ஃப்ரீயா விட்டு வஜ்ராசனம் போட்டு உட்காந்து வாசியோக பயிற்சி பண்ணணும். வாசியின் ஓட்டத்தை, இயற்கை வாசியின் ஓட்டத்தையும் உங்களுடைய வாசியின் ஓட்டத்தையும் கண்டிப்பா நீங்க டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஒன்னே ஒண்ணுதான், விசித்தி சக்கரத்துல இருந்து மேல் நோக்கி ஊதுறது மட்டும் தான் உங்க வேலை. வேற ஒண்ணுமே கிடையாது. அதை ஊதிக்கிட்டே இருந்தாலே போதும். அந்த வாசி மந்திரத்துக்கு ஏற்ப சிரசுக்குள்ள போய் அந்த வாசி சீக்கிரமா வரும். இதுதான் என் விதி. இது சித்தர்கள் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்செல்லாம் யாரும் வாசியில மேல்நிலை அடையல. அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, இப்படிலாம் நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு மாற்ற முடியுன்றதுக்காக சொல்றது. அந்த மாற்றத்துல வாசியை மேல்நிலை அடையலான்றது முடியவே முடியாது. இயற்கையை மாத்தினா வாசி மேல்நிலை அடையாது. இயற்கைக்கு ஏற்றபடிதான் நீங்க வாசியோக பயிற்சி பண்ணணும். அப்பதான் மேல்நிலை அடையும். ஏன்னா நீங்க சூரிய நாடியை மாத்திரன்னு சொல்லிட்டு சூரிய நாடிக்கு வாசியோக மாத்தி நீங்க சூரிய நாடிக்கு ஏற்றபடி நீங்க சூரிய நாடியில வாசியோக பயிற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா இங்க பிரபஞ்சத்துல வெளியில சந்திர நாடி ஓடிட்டு இருக்கும். இப்ப இது ரெண்டும் மேட்ச் ஆகாதுல, அப்ப எப்படி மேலே ஏறும் சூரிய நாடி? இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இதுதான் உண்மையான விஷயம். அதனால வாசியை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. வாசி நாடியை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நம்ம பாட்டுக்கு விசித்தி சக்கரத்துல இருந்து வாசியை மேல் நோக்கி ஊதணும். அதுக்கு வாசி மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தோட ரிதம் ஏற்படும் ஊதணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது.